சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த வீட்ல இருக்கிற சில பேர் தான் புரிஞ்சுக்கவே இல்லை. வேண்டாம் திரு. அம்மா நான் சொல்லி முடிச்சிடுறேம்மா, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. அந்த செல்வி என்னதான் என்ன பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டாலும் நான் என் தங்கச்சிக்கு எப்படிப்பட்ட அண்ணன்னு என் மனசாட்சிக்கு தெரியும். தப்பு செஞ்சவங்க அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வராங்கன்னா அதை நம்ம ஏத்துக்கிறதா மனுஷத்தன்மை. அதை ஏத்துக்காம நாம அவங்களை தண்டிக்கிறது மனித தர்மத்துக்கு அப்பாற்பட்டதுமா. அதனால நானும் அவங்கள வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன். என்ன திரு சொல்ற? வீட்டுக்கு வர சொல்லிட்டியா? ஆமாக்கா. நீங்க செஞ்சது கரெக்ட் தாங்க. அவ்வளவு பெரிய இன்ஸ்பெக்டர் ஃபேமிலி இருந்தாலும் அவர் பையன் பண்ண தப்புக்கு அவனை கண்டிச்சு சம்பந்தப்பட்ட நம்ம பூஜா கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு நினைக்கிறது தப்பு ஒண்ணும் இல்லையேங்க. ஆமா, அதனாலதான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆமா சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. ஒண்ணும் இல்லப்பா, அதான் நீ அவங்கள வர சொல்றேன்னு சொல்லிட்டியே, அவங்க வரட்டும், வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போட்டோம். மா இல்லம்மா, அதான் சொல்றான்ல, அவங்க வரட்டும். அம்மா உங்க மனசுல இருக்கிறது எனக்கு தெரியுதுமா. அவங்களால இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் தொந்தரவும் இருக்காது. இந்த ஒரு தடவை மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க, கேட்டுட்டு போட்டுமே, மத்தத அப்புறம் பார்த்துப்போம். திரு இத பாரு, தான் தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறது, நாம அதை மறுக்கணும்னு நினைக்கிறது அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ நம்ம மனசுக்கு நல்லது. நம்ம பூஜாவுக்கு நடந்த விஷயத்த நாம மறக்க முயற்சி பண்ணணும். அதனால அவங்க வரட்டும், வந்து என்னமோ பேசிட்டு போட்டோம். அதனால நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. ஒரு விஷயத்த சொல்றேன், திரும்பவும் இதே மாதிரி பூஜா கிட்ட அந்த பையன் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அண்ணனா நீ அவனை தட்டி கேட்கிறியோ இல்லையோ, பூஜாவுக்கு அக்காவா அவனை நான் வெட்டி எரிஞ்சிருவேன் சொல்லிட்டேன். சரிக்கா, இன்னொரு தடவை இப்படி நடக்காதுன்னு நான் நம்புறேன். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உனக்கு முன்னாடி நான் உங்களை தட்டி கேட்கிறேன். எனக்கு என்னைக்குமே நம்ம குடும்பத்தோட கௌரவம் தான் முக்கியம். அதுக்கு என்னைக்குமே கலங்க வர விட மாட்டேன். அவங்க வருத்தப்பட்டு தான் தான் பையன் பண்ண தப்புக்கு திருந்தி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்கறவங்கள மன்னிக்கிறது தான் முறை. வந்துட்டு போட்டும்க்கா, வேற ஏதாவதுன்னா நான் பாத்துக்கிறேன். சரி வரட்டும், வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போட்டோம். சரி சரிக்கா, நான் ஹோட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தேன். சரிம்மா, வரேன். அண்ணி வா பூஜா. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? இல்ல அண்ணி, எனக்கு நல்லது பண்ண போய் தானே உங்களுக்கு இந்த கஷ்டம்லாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூஜா. நீ என்ன பண்ணுவ? நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். தேவையில்லாம உங்க அண்ணன் கிட்ட உன்னை திட்டு வாங்க வச்சுட்டேன். நீ என்ன மன்னிச்சிர. என்ன அண்ணி, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? இல்ல பூஜா, உங்க பெரிய அண்ணன் என்கிட்ட கேட்டது சரிதான். என் தங்கச்சி மேல எனக்கு இல்லாத அக்கறையா உனக்குன்னு கேட்டாரு. ஆனா என்ன பண்றது, உன்னை நான் என் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு உன் மேல அக்கறை வச்சதாலதான் அந்த பொறுக்கி ராஸ்கல் உன்னை தப்பா போட்டோ எடுத்தப்ப என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. அண்ணி, நீங்க பண்ணதுல எந்த தப்பும் இல்ல, உங்க மேல நியாயம் இருக்கு. ஆனா திருவண்ணா ஏன் இப்படி நடந்துக்கிட்டாருன்னு தான் எனக்கு இப்பவும் புரியல. அவரு இப்படி உங்ககிட்ட பேசினது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கோவில்ல எனக்கு ஒண்ணுனதும் எனக்காக நீங்க வந்து அந்த ராஸ்கல் கிட்ட சண்டை போட்டது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா அண்ணன் இப்படி உங்களை பேசி காயப்படுத்திருச்சு. எங்க அண்ணன் சார்பா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பூஜா பரவாயில்ல விடு. அவங்க திட்டினதெல்லாம் கூட எனக்கு பெருசா தெரியல. அந்த பொறுக்கிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாம போயிடுச்சேன்னு வருத்தம் தான் எனக்கு இருக்கு.
இன்னைக்கு உன்கிட்ட வம்பு பண்ணி உன்னை போட்டோ எடுத்த மாதிரி நாளைக்கு வேற ஒரு பொண்ணு கிட்ட பண்ணி பாப்பா. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அப்பப்ப உடனே தட்டி வச்சாதான் தப்பு செய்ய பயப்படுவாங்க. ஆனா அத நடக்க விடாம உங்க அண்ணன் உன்னை வச்சு கேஸ வாபஸ் வாங்க வச்சுட்டாரு. அது அந்த ராஸ்கலுக்கு இன்னும் தப்பு செய்ய தைரியத்தை தானே கொடுக்கும். அதையே இங்க இருக்க உங்களுக்கு எல்லாம் புரியல. திரு அண்ணனை பொறுத்தவரை நல்லதும் சரி கெட்டதும் சரி அத அண்ணன் தான் முடிவெடுக்கும். வேற யார் முடிவெடுத்தாலும் அத அண்ணன் ஏத்துக்காது. அதனாலதான் அப்படி நடந்துக்குச்சுன்னு நினைக்கிறேன். மத்தபடி என்கிட்ட தகராறு செஞ்ச மேல அண்ணனுக்கு கோபம் இருக்கதா செய்யும். இனிமே கோபம் இருந்தா என்ன இல்லனா என்ன? நீங்க சொல்றது சரிதான் அண்ணி. ஆனா இனி அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா நிச்சயம் நான் அவனை மன்னிக்க மாட்டேன். நானே கோர்ட் வாசல் ஏறி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா வீட்டுக்கே வருவேன். பூஜா, இனிமே அப்படி ஒரு விஷயம் உனக்கு நடக்கவே கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசை. நீ நல்லபடியா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல நிலைமைக்கு வரணும். அதுதான் என் விருப்பம். நிச்சயம் நீங்க ஆசைப்படுற மாதிரி நடக்கும் அண்ணி. இந்த ஒரு தடவை அண்ணன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இந்த விஷயத்த இதோட விட்டுருங்க அண்ணி. நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். நீங்க வேலு அண்ணன் கிட்ட பேசினப்போ நான் கேட்டேன். அவர்கிட்டயும் இத பத்தி பேசி என்னால உங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது. வருத்தப்படாத பூஜா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் பயப்படாத. தேங்க்ஸ் அண்ணி. நீங்க எப்போதும் போல இந்த வீட்டுக்குள்ள சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். சரி, நான் சிரிச்சு சந்தோஷமா இருக்கேன். நீ கவனமா போ. வரேன் அண்ணி. ம்